பரிதாரத்தை பூசிக்கொள்ள உள்ளத்தில் ஒருவர் நினைத்துக் கொண்டு உதட்டில் எப்படி கட்டி பிடித்து பற்றி எடுக்க முடியும்? அவனை ஏன் நினைச்சுக்கிட்டு இருப்பியா? அவனை கொஞ்ச நேரம் வந்துட்டு என்ன வச்சு போயிடுச்சான். இதை பாருடா, ஒரு ஆணாக பிறந்த ஒரு பெண்ணா பிறந்த மனதார நினைத்து விட்டா வாழ்வோ சாவோ அவளுக்காக தானே காத்திருப்பான். அது போல என்னுடைய காதலுக்காக காத்திருக்கிறேன். அப்படியா? வேண்டாம், விட்டு விடுடா. அம்மால நீயா வந்துட்டா செய்கூலி சாதாரண கம்முன்னு போயிடலாம். தங்கமா இது நான் போச்சுன்னா எம்மன் புடி கம்முன்னு அது பாட்டுக்கு வா. வர முடியாது, போடா. வர முடியாதா? முடியாதா? பட்டியலை பேரடி ஒரு அடியும் கேளுங்களா அம்மா, தாயே அம்மா, கேளுங்களம்மா, எனக்கு யாரு பாக்குறாங்க? ஏண்டா பாவி, இரக்கம் என்பது எவனுக்கு இல்லை. ஏடா கொடியவனே, பாய் அம்மா, என் தாயே என்ன பெத்தவளை அம்மா. நீ போட வை, திரும்பாத போவோம். நீ நல்லா இருப்பேடா பாவி, என் பாவத்துல வீரியாடா, நீ நேசமா போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, நானோட பெருசாக்கிறேன் ஆளு எப்படிங்கிற மாதிரி துண்ணு போட்டு தூள மாட்டோம், எதிர் விட்டு மோள மாட்டோம். என்ன போய் எதிர்பார்த்துக்கிறேன்னு சொல்றான். ஆமா, நான் எதிர் விட்டு மோளாம எத்து மாட்டி கீசுரு. டேய் எல்லாம் எங்க ஆத்தா விட்டு ஜனோட எழுந்து வந்தாலும் குமரி போடுவாங்க உன்ன. ஆள் சக்கர எத்திட்டாத்துல. ஆமா, யாரும் வரமாட்டாங்களா? ஆள் சக்கர அம்மா. ஏய் தேவடியா, தேவடியா என்ன சொல்லாதடா. பாச்சா தேவடியாடி சொல்லாதடா. நீ தேவடியாடி. ஏய் என்னடா? யார தேவடியாண்ணா? அவ்வளவுதான். யாரா? தோத்துக்கிறல. அண்ணம்மா தேவடியாவா? எப்படி சொல்ற? ஏய் கல்யாணம் பண்ணி சைலண்ட் ஐயா ஐயா லகலக கூட்டம் ராந்தல ஆட்டன்ற கதையா இருக்குது. சும்மா இருக்கலாமா? ஏய் போய் கிடக்கறா, எதை வச்சு அந்த மாதிரி தேவடியான்ற? டேய் கல்யாணம் பண்ணி வயித்துல புள்ள வாங்க அவ பத்தினி. ஆமா, கல்யாணமே அவள கைத்துல தாலி இல்ல, வயித்துல புள்ள வாங்கிறா. நம்பர் 1 தேவடியாடா. ஆவா கல்யாணம் ஆவாத முன்ன புள்ள வாங்கிட்டா அவ தேவடியா. தேவடியா நீ சொல்றது நியாயம் தான். கல்யாணம் ஆவதுக்கு முன்ன புள்ள வாங்கிட்டா அவள தேவடியான்ற. அந்த தேவடியால காதலி கூப்பிடுறியா நீ? எவ்வளவு தேவடியா பேர் இருக்கா? யாரால யாராலடா? ஒரு இது நான் கடையில் விற்கிற பொருள், இது கேடு வாங்கி கொண்டு போயிருக்கு. அடி போடிங்கம்மா, பைபாஸ் கடையில் இருந்தா நாங்க பணம் போட்டு வாங்கிக்க மாட்டோமா? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாத எந்த ஒரு பொண்ணு தொடவே கூடாது. ஆம்பளை நாங்க பாவம் தெரியுமா? நீங்களா பாவம்? ஆம்பளை ஜென்மம் எல்லாமே பாவம். ஆம்பளையா பிறகத்தே பாவம். ஆனா உங்க அத்தா துணு போட்டு அண்ணன் கூட சோத்த வச்சுக்கிறேன். பாரு நடுக்கிறீங்க நட. நாங்க தான் வச்சுங்கிற நீயான நாய் பார்த்து நடக்கிற மாதிரி பார்த்து நடக்கிற. படிச்சது அதுக்கு தானே. ஏன் பார்த்து நடக்கிற? பாக்கத்துக்கா பேசுறது தானே. ஆம்பளை நாங்க பாவம் தெரியுமா? துலகாலத்தம்மா. ஆமா, இவனை எப்படி வாரி முடிவோம்? துலகாலத்தம்மா என்ன கூலி குடிப்போம்? அம்மா தாயே, நீ ஒரு பெண் தான் அடி அம்மா. பெண்ணா பிறந்தவள ஈவா பேசுறான் அடி அம்மா. இந்த தேவடியா அந்த தேவடியால கம்ப்ளைண்ட் பண்றல இவன் எப்படி இருப்பா? அவ ஆத்தாடா. அடி பாடி ஆத்தா. ஆத்தாவா ஆத்தா. அவ போஷே சரி கிடையாது. நீ அவளோட போறியா பஞ்சாயத்துக்கு? அவ தாய்டா. யாரா? அவ தாய்டா. தாய் இல்லடி, தெரு தெருவா சுத்துற நாய் 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 மலர் சுத்திட்டா பாரு. இதுக்கு அதுக்கோ அது மாதிரி
ஆம்பளைக்கு நாங்கள் பாவம் தெரியுமா? உன்னை போல ஒரு பெண்ணை மனசால நினைச்சிட்டாக்கா ரெண்டாவது வேற எந்த பெண்ணையும் நாங்கள் ஏறெடுத்து பார்க்கறது கிடையாது. ஐயோ உத்தமடாப்பா நீ. சத்தியமா இதில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த கூட்டத்தில் கூட. பொண்ணை மறந்துடுவோம், ஆனால் ஒயின் ஷாப்பே கெதின்னு கிடப்போம். இதுதான் எங்களுடைய பழக்கம். ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க பாரு, உங்கள் கடைக்கண் பார்வை பட்டாலே 4 பேர் நல்லா இருந்தவங்க நாசமாக போடுவான். இவங்க 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. கரெக்டா இல்லையாப்பா? அனுபவம் அனுபவம் பேசுது. 4 பேர் நல்லா பேசியிருப்பான். அண்ணன் தம்பி மாமா மச்சா வாரா வாய் போலா வாய் அப்படின்னு இருப்பான். அந்த வழியா ஒரு பொண்ணு போவா. சும்மா அப்படி லைட்டாக பார்த்துட்டு போச்சுன்னா சரியாக போச்சுக்காது. இவன் சொல்லுவான் அந்த பொண்ணு என்ன நான் பார்த்துன்னு, அவன் சொல்லுவான் என்ன பார்த்துன்னு. 4 பேர் ஒத்தி பார்க்குறோம். 4 முடிக்க பிரிக்கிட்டு உன்ன மாதிரி ஆளு என்ன கேட்டேன். ஒரே ஒரு மொத்தம் கொடுத்துருந்தா நீ பாட்டுன்னு போயிருக்கலாம், நான் பாட்டுன்னு போயிருப்பேன். இம்மா தூரம் எனக்கு வேலை தேவையா? இப்படி ஊற்ற தேவை எனக்கு. இப்போ கூட வரடி அப்பொழுது கூட கருணை மனம் என்பது எனக்கு இறங்காதுடா. ஆமாண்டா, அவருக்காக மட்டும்தான்டா காத்திருப்பேன். செத்துடு. செத்துட்டு என்ன பண்ணுவேன்? செத்துடு. செத்துவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? பார்த்தா நீ போனமா இருந்தா கூட மாட்டேன். பள்ளத்துல போச்சாலும் உங்க தூக்கி போட்டு மேல உன்னை ரேப் பண்ணாம கூட மாட்டேன். பார்த்தா நாளைக்கு நான் வருவேன். எனக்காக நீ தயாரா இருக்கணும். அப்ப யாருன்னா இந்த ஊர்ல ஆள் சேர்த்துன்னு கும்பல சொல்லி வை மடங்கு நீங்க பகல இதை விட 2 மடங்கு. தாயே தாயார் வயிறறிய வாடா மகளே ஒரு காலம் என்று உரைப்பார்களே. அம்மா என பெற்றவளே, எந்த நேரத்தில் என் தாயினுடைய வயிற்று நான் கரு தருத்தேனா? எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் பெண்ணா பிறந்தடி. அம்மா என் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாதம்மா. நான் பட துயரம துன்பமா எந்த ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வரக்கூடாது தாயே. அம்மா என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய வடதறிய தொடரண்டு தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என்னை ஆதரிப்பார்களே. அம்மா இந்த பாவிங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் அம்மா. அம்மா சுமந்து வெற்றி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே இல்லாமி சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலாத்தம் வெட்டி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. சுசும்பு சேராம தொட்டு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கும் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. தாய் தந்தை இல்லாத அனாதையாடி இருக்கிறேனே அம்மா. கொடியவன் நாட்டின் தளபதிக்கு இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது விடிந்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியவில்லை அடி அம்மா. என்ன பண்ணீங்க உள்ள? அவரு குட்டே பிஸ்கட் தராரு, வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் குட்டே பிஸ்கட் தராங்க உங்களுக்கு. காமினேட்டி தெரியல போச்சே. மான மரியாதை கௌரவம் அந்த செல்லாம் போச்சு. நான் ஏன் பிறந்தேன்
கன்ஃபார்ம் லூஸ் ஆயிட்டான்டா அவன். கன்ஃபார்ம் லூஸ் ஆயிட்டான். நீதான். நான் லூசா? ஆமா. எப்படி சொல்ற? எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேரு. பெரியவன் பேரு நீ லூசு, சின்னவன் பேரு நான் லூசு. சரி. இப்ப பெரியவன் நீ லூசு வந்து கடைக்கு போயிட்டான். வீட்ல இருக்கிறது யாரு? நான் லூசு. நீதான். யாரு? லூசா? ஏங்க உனக்கு புரியுதா இல்லையா? புரியல. அண்ணன் தம்பி எங்க ஊர்ல 2 பேருங்க. சரி. பெரியவன் பேரு நீ லூசு, சின்னவன் பேரு நான் லூசு. லூசு பேர் வைக்கிறாங்க. அவன் ஜவுக்குற வச்சுக்கிறான். உனக்கு என்ன? அண்ணன் தம்பி 2 பேருக்கு பெரிய பேர் நீ லூசு. ஆமா. சின்னவன் பேர் நான் லூசு. இப்ப பெரியவன் நீ லூசு வந்து கடைக்கு போயிட்டான். வீட்ல இருக்கிறது யாரு? நான் லூசு. கன்ஃபார்ம் நீதான் லூசு. யார் லூசு? நான் லூசா? ஆமா. கமலாட்டி. ஏன் கோபப்படுற? வயிறு எரியுதுடா. வயிறு எரியுது. சாப்பிடாதடா, கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு சாப்பிடுறா பாய். என்னத்தா? ராவா சாப்பிட்டா வயிறு தான் ஏறியா? நான் குடிகார பையன் என்ன? பெனியா வயிறு ஏறியா? குடிகாரடா. பெனியா வயிறு ஏறியா? ஏய் கமலாட்டி. நான். குடி கெடுக்க குடி பழக்க உடனே கெடுக்க. அம்மா மோந்து பாப்பாரி இவரு. தெய்வம்டா அப்பா நீ. சத்தியமா குடிகாரங்களை பார்த்தாலே குடிகார சாவு குடி வரைக்கும் போன் தரடா. யாரு நீ? சத்தியமா குடினாவே பிடிக்காது. பிடிக்காது. கிளாஸ்ல ஊத்துற பின்னால தான் ஊத்திட்டு வந்துருவா. ஒரே நாத்தடிக்கிறா. எப்பறா குடி இருக்கா டேய்? குடினாவே என்னன்னு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆ. ஒரு புல்லுல 2 ஆஃப் இருக்குதுனோ. ஆமா. ஒரு ஆஃப்ல 2 குவார்டர் இருக்குதுனோ. ஒரு குவார்டர்ல 2 கட்டிங் இருக்குதுனோ. ஒரு கட்டிங்ல 2 45. ஒரு 45ல 2 ஸ்கிராட்ச் இருக்குதுனோ. ஒரு ஸ்கிராட்ச்க்கு 2348 சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது. பாத்தா எங்க பார்ல வேலை செஞ்சுக்கறான்டா. நானடா குடிய கெடுக்கா. குடி பழக்க உடனே கெடுக்கா. அதெல்லாம் அப்ப சொன்ன பழமொழி. இப்பலாம் பழமொழி வேற மாறி போச்சு. எப்படி? குடிய கெடுக்கும், சன் டிவி குடும்பத்தையா கெடுக்கும். என்னடா சொல்ற? ஆமாங்க. எப்படி? சன் டிவி குடும்பம் கெடுனா தெரியலையா? தெரியலையே. ஒரு வீட்ல குழந்தை அனுப்பி பீர் அழுவோம். ஏய் சை. வீர் நழுவா. வீர் அழுவோம். அம்மா என்ன பண்ணுவாங்க? நேரா போய் அடுப்புல பால் ஊத்தி வச்சிட்டு சிலிண்டர் பத்த வச்சிட்டு அதுக்குள்ள சீரியல் போட்டுருவாங்க. நேரா போய் சீரியல் ஆண்ட உட்காந்துக்கும். என்ன சீரியல்? இந்த 7 மணிக்கு போடுறாங்களே சுந்தரி சீரியல். அங்க போய் உட்காந்துக்கினேன். ஐயோ சுந்தரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சாண்டி, அவன் வீட்டுக்காரன் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு டிவி ஆண்ட உட்காந்து ஆயிட்டு இருக்கான். இங்க பால் பொங்கி கீழே போயிருக்கோம். ஆம்பியங்கார வேலைக்கு போகும்போது சோறு ஆக்கி வைடின்னு சொல்லிட்டு போவான். பாத்துக்குள்ள இது பொங்க சோறு ஆக்கி வச்சிருக்கோம். காரணம் கும்புரு நடக்குது. எங்க வீட்டுதான் நடக்கும். வீட்டுல நடக்கடா கமல. அண்ணா எங்க வீட்டோட ஒண்ணு நடந்ததுடா. நேத்து பசின்னு சொன்னேன், மாவருக்கு தோசை ஊத்தி தரேன்னா பரவாயில்ல சந்தோஷப்பட்டேன். இவ சீரியல் பாத்தீங்கன்னா போய் என்ன பண்ணா தோசை ஊத்தி வந்து கொடுத்தா. தோசை முருகுலா இருக்கா, ஆனா இது கறியா இருக்குது. என்னடா பார்த்தா தோசை எப்படி கறியா இருக்கான்? சரி கொஞ்சம் தீஞ்சிச்சு பழகுது என்னன்னு சரி தலையை சாப்பிட்டு போயிட்டேன். அடுப்பு கடையில போய் பார்த்தா தோசைகளை திருப்பி வச்சு ஊத்திக்கிறான். நான் படுக்கோய் ஆனா பாய்கா டிவி பாத்தீங்கன்னா தோசைகளை திருப்பி வச்சு ஊத்திக்கிறாங்க. அதுக்கு தான் முதல்ல டிவி ஒட்டி போடணும்ன்றது. புரியா? என்னடா அவன் உட்காரடா. கம்பி சுத்தா உட்காரா. ஊசிக்காரன் வந்துக்கிறான். கண்ணைக்கு மேல ஆசைப்பட்டேன். ஆனா கண்ணைக்கு இந்த நாட்டு இளவரசர் மீது ஆசைப்பட்டுட்டா. ஏமாத்திட்டா. யாருக்குமே கிடைக்க கூடாது. நான் குடிக்காத பால கொட்டி கவுத்து தவிர வேற ஒருத்தர் குடிக்க விட்டுதான் சரித்திரமே கிடையாது. நமக்கு ஒரு கண்ணு போனா எதிராளிக்கு 2 கண்ணு போனோம். என் உயிர் போறது காட்டி ஊரே எழுதி போன நினைக்கிறவன் நான். எங்கடா இந்த எப்ப இவனால ஏழு பக்கத்துல தான். அப்படி இருக்க பட்சத்துல அவ என்ன ஏமாத்தி விட முடியுமா? தட்டி சிரிக்கி இனிமேல வாழ தகுதியாற்றுவேன். என்னடா காதை சொல்லு. ரைட் ஓகே. நான் சொன்னேன்ப்பா நம்ம காது கட்ட மாதிரி ரைட் ஓகே. எல்லாம் சிரிக்க போறாங்க. ரைட் ஓகே. என்னாச்சு? இந்த ஒரு வாரமா சீவு வருது. இந்த காது கேட்காத காது எதுக்கு வச்சுக்கிற? எனக்கு நான் யூஸ் ஆகும். அர்த்த கடா சிறன்றேன் சொல்லு. திரும்ப எனக்கு கிடைக்காத யாருக்கு கிடைக்கூட சொன்ன பாரு. சுத்தி பார்த்தா தெரியும் சொச்சுக்காரன் இந்த கருணாக இனிமேல் கொண்டா வாழக்கூடாது. அதோடு சொன்னது கொக்கு நடக்கிற மாதிரி நடக்கிற கோழி திருப்பத்துக்கு நடக்கிறான். பதுங்கி போனா தாண்டா பகை வேற பிடிக்க முடியும். அதனாலதான் பதுங்கி போறேன். ஐயா அழுது கொண்டே போகிற கண்ணகி போறவ எங்க போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். அவ இருக்கலாமா? அதோடு சொன்னது